சிதம்பரம் கட்டாதையா 300 ரூபாய் வாங்கி கிழிச்சு உன் மூஞ்சிலே எரியணும்னு கோவம் வருது எனக்கு. ஆனா இத்தனை பாடுபட்டு விட்டு இத்த கூட வாங்காம போறதுக்கு நான் முட்டாள் இல்லை. கூட 100 ரூபாய் கூட கொடுப்பேன் இடம். என்னங்க இது? எல்லாமே சரோஜா தேவி சாவித்திரி காலத்து டிசைனாவே இருக்கு. லேட்டஸ்ட் டிசைன் எதுவுமே இல்லையா? அடுத்த பக்கத்தை புரட்டுங்க. அதோ பாருங்க, இதெல்லாம் புது டிசைன் தானுங்களே. ஐயோ, இது வைஜெயந்தி மலை காலத்து டிசைன் தானே இருக்கு. அம்மா, அதெல்லாம் திரும்பி இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சுமா. பரவாயில்ல, என் தங்கச்சிங்களை சமாளிக்கிறதுக்கு நீங்க சரியான ஆளுதான். இந்த டிசைனு ஃபேஷனு இதெல்லாம் உங்கள மாதிரி பொண்ணுங்க உருவாக்குறது தானே தாயி. உங்கள மாதிரி அழகான பொண்ணுங்க 2 நாள் இத மாட்டிக்கிட்டு வெளியில போனாலே போதும், தன்னால இது ஃபேஷன் ஆயிடாதா தாயி? சரி சரி, நாம 2 பேருக்கு பிடிக்காட்டி என்ன, கல்யாண பொண்ணுங்களுக்கு பிடிச்சு போச்சு இல்ல. அப்பா எப்பமா வருவாரு? ஐயா, அப்பா ஒண்ணு நகையை பார்க்கணும்னு அவசியம் இல்ல, நாங்க பார்த்தா போதும். இந்த லீலாவும் விஜயாவும் அடிக்கிற லூட்டி தாங்க முடியலையே. மாமா, ஒரு ஆம்பளையா லட்சணமா ஓரமா உட்காருங்க. ஏய், அப்பா வந்துட்டாங்க. ஐயா வணக்கம் ஐயா. சரி, எப்போ வந்தீங்க? அப்பவே வந்துட்டேன்யா. டிசைன்ல காமிச்சிட்டீங்களா? இந்த டிசைனை செய்ய சொல்லி 2 பொண்ணுங்களும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா வேலையை நான் ஆரம்பிச்சிருவேன். ஒரு நிமிஷம். சரி ஐயா, இதெல்லாம் என் மனைவியோட நகைங்க. அப்புறம் இந்த குழந்தைகளுக்காக நான் சிறுக சிறுக சேர்த்தது. இதை வச்சு சமாளிக்க